இறைவனின் அருளால் புதிய வஜ்ராயுதத்தை பெற்ற இந்திரன் மீண்டும் விருத்தாச்சுரனுடன் போரிட்டான். இந்திரனுடன் சண்டையிட முடியாத விருத்தாச்சுரன் கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டான். அசுரனை காணாது திகைத்த இந்திரன் பிரம்மாவிடம் சென்று நடந்தவற்றை கூறி அசுரனை கண்டறிய வழி கேட்டான். பிரம்மாவும் அகத்தியரின் உதவியுடன் கடலினை வற்றச் செய்து அசுரனை அழிக்கலாம் என்று வழி கோரினார். இந்திரனும் அகத்தியரை சென்றடைந்து நடந்தவற்றைகளை கூறி உதவிடுமாறு கேட்டான். அகத்தியரும் கடல் நீரை குடித்து விட்டார். கடல் நீர் வற்றியதால் வெளியேறிய விருத்தாச்சுரனை இந்திரன் தன்னுடைய புதிய வஜ்ராயுதத்தால் அழித்தான். இதனால் இந்திரனை மீண்டும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. பிரம்மகத்தியால் மனம் பேதலித்த இந்திரன் குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை தண்டினுள் போய் ஒளிந்து கொண்டான். தேவேந்திரனை காணாத தேவர்கள் பூலோகத்தில் அஸ்வமேத யாகம் செய்து சிறப்புற்றி இருந்த நகுஷன் என்பவனை தேவேந்திரனாக தேர்வு செய்து இந்திர பதவியை அளித்தனர். இந்திர பதவியை தந்த மமதையால் நகுஷன் இந்திராணியான சசிதேவியை தனக்கு சொந்தமாக்க விரும்பினான். நகுஷன் தனது விருப்பத்தை தேவர்களிடம் தெரிவித்து இந்திராணியை அழைத்து வரும்படி சொன்னான். இதனை அறிந்த இந்திராணி தங்களது குருவான பிரகஸ்பதியை மனதில் நினைத்து தன் துயர் போக்கும்படி வேண்டினாள். பிரகஸ்பதி நகுஷனை நேரடியாக வெல்ல முடியாது. அதனால் சப்த ரிஷிகள் 7 பேரும் சுமந்து வரும் பல்லக்கில் வந்தால் நகுஷனை ஏற்றுக்கொள்வேன் என்று வேண்டுகோள் விடு என்று சசிதேவிக்கு ஆலோசனை கூறினார். சசிதேவியும் பிரகஸ்பதி சொல்லியவாறு சொல்லி அனுப்பினாள். நகுஷனும் இந்திராணியை அடையும் மோகத்தினால் சப்த ரிஷிகள் பெருமை தெரியாமல் அவர்கள் தன்னை சுமந்து செல்லும்படி கட்டளையிட்டான். நகுஷனின் பல்லக்கு தேவலோகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த இந்திராணியை பார்த்தவுடன் அவள் மேல் ஏற்பட்ட ஆசை மிகுதியால் விரைவில் இந்திராணியை அடையும் நோக்கில் பல்லக்கை வேகமாக சுமந்து செல்லுங்கள் என்று முனிவர்களை விரைவுபடுத்தினான்.